பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இதனை வைஷம்பாயனர் ஜடமே ஜெயனுக்கு சொல்வதாக மகாபாரதம் சொல்லிக் கொண்டு வருகிறது. இதுவரையிலும் மகாபாரதத்தில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அற்புதமாக கூறி வந்த வைஷம்பாயனரை உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்து அவரவர்களால் முடிந்த அந்த தட்சிணைதனை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மனதில் என்ன என்ன அபீஷ்டங்கள் இருந்ததோ அது அனைத்தும் நிறைவேறியது. நிறைய பேருக்கு ரோகங்கள் இருந்தது, அது பரிகாரமானது. குழந்தை செல்வம் இல்லாது இருந்தது, குழந்தை பிறந்தது. இப்படி ஆயுள், ஆரோக்கியம், சம்பத்து என்கின்ற அனைத்து செல்வங்களையும் மகாபாரத சிரவணத்தின் மூலமாகவே பெற்றனர் அப்படின்னு சொல்றது. அது மட்டுமல்ல, இங்க பாருங்க, இந்த உலகத்தில் வேதம் புரிவதற்காக வந்தது வேதாந்தம், பிரம்மசூத்திரங்கள், இது அனைத்தும் உள்ளடக்கியது மகாபாரதம். அதனால தான் இதற்கு ஐந்தாவது வேதம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போது நாம் செய்யக்கூடிய சுவாமியினுடைய பூஜையே மகாபாரத ஸ்ரவணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா பாருங்க, இதற்கு மகாபாரதத்திற்கு மற்றொரு பெயர் உண்டு. அதற்கு பெயர் என்னன்னா ஜெய. மகாபாரதத்தினுடைய பெயரே ஜெயமாக இருப்பதனால் இதை கேட்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் ஜெயமே உண்டாகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ என்ற 4 விதமான புருஷார்த்தங்கள். சாக்ஷாத் அந்த மோட்சத்திற்கு நாம் பலவிதமான படிகளை ஏற வேண்டும். ஆனால் மகாபாரத சிரவணத்தின் மூலமாக மோட்சத்தையே பெற முடியும் அப்படின்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய சாமானிய பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் அற்புதமாக விளக்கிறது. இன்னும் சொல்ல போனால், கர்ப்பிணிகள் இந்த மகாபாரதத்தை சிரவணம் செய்தால் நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கும். ஒருவேளை பெண் குழந்தையாக இருந்தால் சாக்ஷாத் மிகச்சிறந்த ரூபவதியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மகாபாரதம் என்பது வேதவியாசரால் இயற்றப்பட்டது 60 லட்ச ஸ்லோகம் அப்படி. இந்த 60 லட்ச ஸ்லோகத்தில் ஒரு லோகத்தில் ஒரு சில எண்ணிக்கையில் மகாபாரத ஸ்லோகங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 லட்ச ஸ்லோகங்கள் எங்கே இருக்குன்னா தேவலோகத்திலேயே இருக்கு. அந்த தேவலோகத்திலிருந்து இன்னும் இறங்கி வரவே இல்லை அப்படிங்கிறது. 15 லட்ச ஸ்லோகங்கள் பித்ருலோகம் என்று சொல்வார்களே அங்கே இருக்கு. 14 லட்ச ஸ்லோகங்கள் எங்கே இருக்கு அப்படின்னா யக்ஷர்கள், கந்தர்வர்கள் இருக்கக்கூடிய லோகம். இப்போ பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு லட்ச ஸ்லோகம் மட்டுமே நாம் வசித்து கொண்டிருக்கக்கூடிய மனித லோகத்திற்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ முதல்ல சொன்னனே அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய 30 லட்ச ஸ்லோகத்தை யார் அதனை பிரச்சாரம் செய்கிறார்னா நாரதர் அங்கு இருந்து தேவலோகத்திற்கு பிரச்சாரம் செய்கிறார். பித்ருலோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசித தேவல ரிஷிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த 15 லட்ச ஸ்லோகத்தை பிரச்சாரம் செய்துட்டு இருக்கார். அடுத்து யக்ஷர்கள் மற்றும் கந்தர்வர்கள் லோகத்தில் இருக்கக்கூடிய 14 லட்ச ஸ்லோகத்தை சாக்ஷாத் சுகாச்சாரியார் அவர் இந்த மகாபாரத 14 லட்ச ஸ்லோகத்தை ஆனந்தமாக சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த மனிஷ லோகத்தில் இருக்கக்கூடிய 1 லட்ச ஸ்லோகத்தை வைசம்பாயனர் தன்னுடைய பொறுப்பில் அந்த மகாபாரதத்தை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேட்டுக்கொண்டிருந்த சூத்த புராணிகர்
அவர்கள் சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்வது போலவும் இப்பொழுது அற்புதமாக இந்த மகாபாரதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது மகாபாரதம் நீங்கள் கேட்க கேட்க என்னன்னா தர்மமே உயர்ந்தது என்கின்ற சிந்தனை வரும். இந்த சம்சாரத்தில் இருப்பது அப்படின்னா ரொம்ப பெரிய அட்டாச்மெண்ட்டோட உறவுகளோடு இருப்பது தவறு என்று நமக்கே புரியும். ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற வரையிலும் மனிதனுக்கு துக்கமே அதிகம். அப்படின்னா அதை விட்டு வெளியே போகிறது அப்படின்னு அல்ல, ஆனால் இது நிலையற்றது என்பதை மனம் அறிந்து அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆத்ம உத்தாரத்திற்காக அதற்கு உண்டான வழியை தேட வேண்டும். நீங்கள் மகாபாரத ஸ்ரவணம் ஆன பின்னாடும் இன்னும் அந்த அட்டாச்மெண்ட்டு, அந்த லௌகீக சுகம் இதிலேயே நான் இருப்பேன் அப்படின்னா நாம் கேட்டதுனால அர்த்தம் இல்லை. ஆனால் அதனுடைய புண்ணியம் நம்மளை சிறிது சிறிதாக அதிலிருந்து வெளியே கொண்டு வந்துவிடும். அதற்கு அந்த சக்தி இருக்கு. தாமரை இலையின் மேல் நீர் இருப்பது போல, சரிங்களா? முதல்ல நம்மை வாட்டி வதைப்பது அப்படின்னா சோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ உன்னை மனசில் நினச்சிட்டு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பதே நம்மளுடைய என்ன சொல்லுது முழுமையான நேரம் இதே வேலை. காரணம் என்னன்னா ஒன்றே ஒன்று, இதே விஷயம். இப்போ ஏற்கனவே சொன்னேன்ல, அட்டாச்மெண்ட், அந்த பந்தம், அந்த பாசம், அந்த நினைவுகள், அந்த வாழ்க்கை, அப்புறம் இவரை இழந்துட்டோம் அவரை இழந்துட்டோம் என்கின்ற நினைவுகள். மொத்தத்தில் என்ன அப்படின்னா நம்மளை சுகமாகவே இருக்க விடுறதில்லை இந்த நினைவுகள் இல்லை அட்டாச்மெண்ட். அப்போ என்னாச்சு, அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு மற்றும் இன்னொரு ஜென்மத்தில் அவங்க பிறந்துட்டாங்க. இது யதார்த்தம். நீங்கள் அந்த காட்சியை விடாது உங்கள் மனசில் அசை போட்டுட்டே இருந்தால் நிச்சயமாக அந்த துக்கத்திலிருந்து உங்களால் வெளியே வர முடியாது. அப்போது நீங்கள் பிறந்ததற்கு என்ன காரணம், நீங்கள் என்ன சாதனை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை கொஞ்சம் திருப்புங்கள் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் தயவு செய்து நிறைய நேரத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ என்னாச்சு, இந்த உலகம் ஆரம்பத்திலிருந்து நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது தான். எதிர்கூடையும் நம்ம நிரந்தரமாக இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தாயினுடைய வயிற்றில் இருந்தோம், அந்த வயிற்றை விட்டு வெளியே வந்தாச்சு. வயிறுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அம்மா கூட படுத்திருந்தேன். எவ்வளவு நாள்? என்னுடைய காலிற்கு பலம் வரும் வரை படுத்திருந்தேன். கால் பலம் வந்த உடனே தாய் விட்டு விழுந்து வெளியே என்ன சொல்லுது கால் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டு, உடனே பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களை அனுப்பி வைத்தார்கள். வீட்டை விட்டேன். கடைசியில் கல்யாணமாச்சு, வேலை விஷயம் சொல்லிட்டு இந்த ஊரையே விட்டேன். இப்படி எல்லா விஷயத்தையும் விட்டு விட்டு கடைசியில் இந்த தேகத்தையும் விட்டேன். இந்த உலகத்தில் விடுவது பிரிவது என்பது நமக்கு ஒன்றும் புதியதாத விஷயம் அல்ல. ஆனால் ஏதோ ஒருத்தர் இறந்துட்டா மிகப்பெரிய பிறவு ஆற்றாமை, அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம மனது இன்னும் பக்குவப்படவில்லை என்று தானே அர்த்தம். இப்போ பார்த்தோம்னா அவ பிறந்து அவ சுகமாக இருக்கா, நம்ம நினைவோடு இருப்பாளா? இல்லை, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் அவர் நினைவோடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை, பொன்னான நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அவதார நோக்கம் அதை நினைத்து பழையதை நினைத்து கவலைப்படுவதற்காக நீங்கள் பிறக்கவில்லை. முதல்ல நினச்சிக்கோங்க. நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும்னு உலகம் எதிர்பார்க்கல. உங்களுடைய உத்தாரம், ஆத்ம உத்தாரமே உங்களை உயர்த்தும். ஓரளவுக்கு நினைக்கலாம், ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, விதி அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மறந்துட்டு அந்த பந்தங்கள் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதையும் மீறி முக்கியம், நீங்கள் எங்கே அட்டாச்மெண்ட் வைக்கணும்னா என்றுமே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் பகவான், அவன் மேலே வைக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை கேவலம் மனிதர்கள் மேலே வச்சு உங்களுடைய நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறீர்களே பக்தர்களே என்று மகாபாரதம் அறிவுறுத்துகிறது. இப்போ பாருங்க, அது மட்டுமா அப்படின்னா யாருக்கு துக்கம் அதிகம்? மூர்க்கருக்குத்தான் துக்கம் அதிகம். தவறான வழியில் செல்பவர்களுக்கு 100 இடத்துல சுகம் இருக்கும், 100 இடத்துல துக்கம் இருக்கும், மாறி மாறி வரும். சுகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான ஆட்டம் போடுவார்கள். அதே மாதிரி துக்கமும் அதே எல்லையில் இருக்கும். ஆனால் ஞானிகள்னு இருக்காங்க.
அந்த மாதிரி சுகம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி இது இறைவன் எனக்கு கொடுத்தது. அதாவது எப்படின்னா, இட்டாங்கி என்னை எப்படி இறைவாய் நீ வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ நான் அப்படியே இருக்கிறேன். ஒரு குஷி வந்தால் உடனே உயர துள்ளி குதிப்பது இந்த மாதிரி இல்லாமல் மனதை எப்போவுமே நியூட்ரலில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். ஏன்னா முதல்ல இறைவன் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் கொடுத்தனை நினைத்து அந்த சந்தோஷப்படும் மனதை மட்டும் நீங்கள் நிச்சயமாக பெற்றே ஆக வேண்டும். அந்த திருப்தி இல்லை என்றால் உங்களால் வாழ முடியாது. உங்கள் வாழ்க்கை முழுவதுமே துக்கமயமாகும். இப்போ விதுரன் அந்த சபையிலே 2 கையை உயர்த்தி தர்மம் 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 என்று கதினான். தர்மமே இந்த வாழ்க்கையினுடைய அச்சாணி வேர். தப்பு செய்யாதீங்க. இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்களே, ஒருத்தர் கூட என்னுடைய பேச்சு கேட்கலையா அப்படின்னு அரை கோவினான். யாரும் கேட்கல. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தர்மம் என்கின்ற நூலுலையில் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா தர்மத்தின்படி நடந்தால் நிச்சயமாக நீங்க வாழ்வதற்கு தேவையான அர்த்தம் காமம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் மாறாக அதர்ம வழியில் அந்த பணமானது நிறைய கிடைக்கும், வேகமாகவும் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக அதன் பின் துக்கம் இருக்கும். அப்போ தர்மத்தின் வழி நடக்கும் பொழுது மன நிம்மதி நிச்சயமாக வரும். அதுதானே உண்மையான வாழ்க்கை. மகாபாரதம் சொல்லித்தருது அதுதானே. என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் தர்மத்தின் வழிதான் நடப்பேன் என்று நம்பிய பாண்டவர்கள் பக்கம் பகவானே இருந்தான். நீங்கள் தர்மத்தின் வழி இருந்தீர்களானால் பாண்டவர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை போன்ற பக்தர்கள் அறியும் பகவான் கிருஷ்ணன் இருந்து நம்மை வழிநடத்துவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தர்மத்தை மீறி அர்த்தத்திற்காகவும் காமத்திற்காகவும் பின் சென்ற அந்த கௌரவர்களுடைய நிலை என்ன ஆயிடுச்சு? சுகமாக இருந்தது போல தோன்றியதே ஒழிய, ஆனால் கடைசியில் அவர்கள் அத்தனையும் இழந்தனர் என்பது தானே உண்மை. எந்த வழியில் வேண்டுமானாலும் வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்த கௌரவர்களுடைய நிலை அது அத்தனையும் இழக்க வேண்டிய நிலை தானே வந்தது. காரணம் தர்மம் வென்றது. நீங்க சுகமாக இருக்கிற போல தெரியும், அது சுகம் அல்ல. நிறைய பணம் வந்து தவறான வழியில் வந்து லஞ்ச லாவண்யங்களால் வந்தது. நான் சுகபோகமாக இருக்கிறேன், நான் செய்த தவறை யாரும் பார்க்கவில்லை. இதெல்லாம் நம்ம மனசுல ஓடக்கூடிய பலவிதமான விஷயங்கள். ஆனால் ஊரை ஏமாற்றலாம், உலகை ஏமாற்றலாம், இறைவனை ஏமாற்ற முடியுமா? மகாபாரத சிரவணம் மூலமாக தர்மமே சிறந்தது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தின் வழி யார் நடக்கிறார்களோ என்றும் அவர்களை நான் கைவிட மாட்டேன். பார்ப்பதற்கு அவர்கள் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அவமானப்படுற மாதிரி இருக்குமே தவிர நிச்சயமாக இறைவனால் அவர்கள் என்றுமே கைவிடப்பட மாட்டார். சார், இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி அல்ல. தெரிந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் அதை நிச்சயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிகிறதா சொல்லுங்கள். நல்ல விஷயங்களை திருப்பி திருப்பி கேட்க வேண்டும். அதுதான் ஆவர்த்தி, புனராவர்த்தி. கேட்டுட்டே இருக்கும் பொழுது நிறைய சார் எல்லா நல்ல விஷயமும் தெரியும். ஆனால் நல்ல விஷயம் எல்லாத்தையும் நம்ம செய்கிறோமோ? விடை காத்தல 5 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். யாருக்கு தெரியாது இந்த நல்ல விஷயம்? ஆனால் செய்கிறோமா? நமக்கு எல்லா தர்மமும் தெரியும், ஆனால் எதுவும் செய்ய மாட்டோம். இதுதானே அந்த செய்வதற்கு தூண்டுகோல் தான் இந்த புராண சிரவணங்கள். இப்படி சொன்னால் இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து நம்ம வெளியே வந்து விடலாம் அப்படின்னு அந்த உந்துதல் இருக்கு இல்லையா? இதுதான் சிரவணத்தினுடைய பலன் என்று மகாபாரதம் அறிவுறுத்துகிறது மக்களே. இன்னும் சொல்ல போனால் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி என்கின்ற பலவிதமான க்ஷேத்திரங்கள், பத்ரி, இப்படி அத்தனை க்ஷேத்திரத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? அத்தனை பழையனையும் ஒரு மகாபாரத சிரவணத்தின் மூலமாகவே அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று மகாபாரதம் தன்னுடைய பல ஸ்ருதியை கூறுகிறது. அது மட்டுமே அப்படின்னா இல்லை. ஒரு கோதானம் விளங்க வேண்டும் என்றால் அந்த கோவை தங்கத்தினால் அழகுபடுத்தி
அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி கொலுசு இட்டு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த குச்சத்தை அலங்கரித்து, அந்த பாத்திரம், பால் கறக்கக்கூடிய பாத்திரம், அதை வாங்கி நல்ல சமயத்திலே சத்பாத்திரர்களுக்கு தானம் வழங்கினால், அதுவும் பருவ காலத்தில் அந்த மாதிரி வரும் பொழுது என்ன புண்ணியம் வருகிறதோ அவ்வளவு புண்ணியம், அதற்கு மேலும் புண்ணியம் மகாபாரத சிரவணத்தின் மூலமாகவே கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மகாபாரதத்தை எவ்வளவு கேட்டாலும் அது குறைவே. பாண்டவர்கள் கௌரவர்கள் என்கின்ற அந்த நூலிலையில் வருகின்ற கதாபாகத்தை இதுவரை சொல்வதற்கு உண்டான அந்த சக்தியை கொடுத்த என் வாழ்நாளில் நான் பேசுகின்ற அனைத்திற்கும் அல்லது வாழ்கின்ற வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளிக்கும் எனக்கு குருவாக இருந்து என்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு செல்கின்ற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வணங்கி இந்த மகாபாரத கதாபாகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதை கேட்ட அத்தனை பேருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யம் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் அடுத்த அற்புதமான ஒரு பகுதியில் குருவின் அருளால் சந்திக்கிறேன். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.